ஹல்லேலூயா. எல்லோரும் நம் கரங்களை உயர்த்தி ஒரு நல்ல உயரம் நல்ல சந்தோஷமாய் காலை வேளையில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை வரவேற்கும் வண்ணமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உயிர்த்தெழுதலின் ஞாயிறு காலை வேளையில் அதிகாலை வேளையிலே விடியற் காலமான பொழுது சில ஸ்திரீகள் கல்லறை இடத்திற்கு போனார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, இயேசுவை பார்க்கும்படியாக சுகந்த விற்கும்படியாக வாரத்தினுடைய முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து, யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வாரத்தின் முதல் நாள் காலையில், யோவான் 20ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம், வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். பாருங்க, அதிகாலை வேளையிலே இயேசுவை தேடி மகதலேனா மரியாளும் சில ஸ்திரீகளும் அதிகாலை வேளையிலே கல்லறையிடத்திற்கு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதிக இருட்டோடே என்ற வார்த்தையை பார்க்கிறோம். பாருங்க, கல்லறைன்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே அங்கே கல்லறையை பிரதான ஆசாரியர்களுடைய வேலைக்காரர்கள் முத்திரை போட்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இவர்கள் அறிவார்கள். வழியிலே ரோம போர்ச்சவர்கள், அதை தாண்டி போனால் பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரர்கள், இத்தனை பேர்களையும் குறித்து கவலைப்படாமல், அது மாத்திரம் இல்லை, கல்லறைன்னு சொன்னாவே நமக்கு அடுத்து ஞாபகம் வர்றது பேய் தான் ஞாபகம் வரும். இந்த உலகத்தில் அங்கே பேய்கள் நடமாடும் அப்படின்னு யூதர்களுக்கு அந்த நம்பிக்கை நிறைய இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த பெண்கள் அதிகாலை வேளையில் இருட்டோடு இயேசுவுக்கு சுகந்த வர்க்கமிடும்படியாக அவங்க கல்லறையிடத்துக்கு போனதை பார்க்கிறோம். அவங்க கந்த வர்க்கங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அவங்க அதிகாலை வேளையில் அந்த இடத்திற்கு வந்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இயேசு மேலுள்ள அன்பினாலே இடம், பொருள், சூழ்நிலை எல்லாவற்றையும் தாண்டி இவர்கள் இயேசுவினிடத்திலே அன்பு வைத்ததை பார்க்கிறோம். இயேசுவை தேடி போனார்கள் அதிகாலை வேளையிலே. நாமும் கூட இந்த காலை வேளையில் இயேசு மேலே இருக்கிற அன்புனால தான் இயேசுவை தேடி இந்த இடத்துல வந்திருக்கிறோம், ஆராதிக்கணும்னு வந்திருக்கோம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த உயிர்த்தெழுதல் நாளில் உயிர்த்தெழுந்த இயேசு சிலவற்றை சீஷர்களுக்கு போதித்தார். அதில் தன்னை குறித்து எழுதியிருக்கிற மோசே முதலான தீர்க்கதரிசிகளும் சங்கீதங்களிலும் தன்னை பற்றி எழுதியிருக்கிறதை எம்மாவூர் சீஷர்களுக்கு அவர் எடுத்து விளம்பினதை பார்க்கிறோம். அதை குறித்து தான் இந்த நேரத்தில் நான் உங்கள் மத்தியிலையும் கொஞ்சம் நேரம் பேச விரும்புகிறேன். உயிர்த்தெழுதல் ஒரு பெரிய சப்ஜெக்டு, நிறைய பேசலாம். ஒரே ஒரு பகுதியை மட்டும் நான் பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படியாக ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 23வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியையும் அவருடைய முன் அறிவிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காருடைய கையினால் சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். பேலார் வாசிங்க. தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. 32வது வசனத்தை வாசிப்போம் பாருங்கள். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம்.
பாருங்கள், இயேசுவை தேவன் எழுப்பினார். எழுப்பினது மாத்திரமல்ல, 36 வசனத்தை வாசிக்கலாம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். பாருங்கள், நிறைய பேருக்கு இந்த சம்பவம்லாம் நடக்குது. ஆனால் ஏன் நடக்குது, என்ன நடக்குது இந்த சம்பவத்தில் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரில. அந்த ஈவெண்ட்டை மட்டும் பார்க்குறாங்க. இயேசுவை பிடிச்சிட்டு வர்றாங்க, காட்டி கொடுக்குறாங்க, சிலுவையில் அடிக்கிறாங்க. அவரும் பூமி எங்கே அந்தகாரம் சூழுகிறது, அவர் சத்தமிட்டு சிலுவையில் சொன்ன காட்சிகள் இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. கல்லறையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்போ அடுத்து 3ஆம் நாளில் பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, சேவகர்கள் அந்த கல்லறையை காத்து கொண்டிருந்த பொழுது கல் பலமாய் புரட்டி தள்ளப்படுகிறது. பெரிய சத்தம் கேட்குது. செத்தவர்களைப் போல் அவங்க விழுறாங்க. இயேசு உயிரோடு எழுந்து போயிடுறார். இப்போது அந்த உயிர்த்தெழுதலை குறித்து வேதம் சொல்லும் பொழுது இயேசுனுடைய சரீரம் மாத்திரம் உயிர்த்தெழலை. நான் ஏற்கனவே சொன்னேன், புனித வெள்ளி ஆராதனையில் கிறிஸ்துவை அவர் தன்னுடைய ஆவியை இயேசு அர்ப்பணித்து பிதாவினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த பொழுது அவரை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இயேசுவனுடைய ஆவியை பிதாவே உம்முடைய கையில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி இயேசு ஒப்பு கொடுத்த உடனே பிதா ஒன்றும் பத்திரமா பரலோகத்துக்கு கொண்டு போயிடல, அல்லது பரதீசில் இளைப்பாற இடத்துல வைக்கலை. இயேசுனுடைய ஆவியையும் கொண்டு போய்ச்சார் பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும். அங்கு இயேசு மிகுந்த வருத்தம் அடைந்தார். அவருக்கு அறிமுகமான எல்லாரையும் விட்டு அவரை தூரமாக்கினார் என்று பார்க்கிறோம். அவரை தேவனுடைய கோபம் அவரை இருத்துகிறது என்று பார்க்கிறோம். இதெல்லாம் நடக்குது. 3ஆம் நாள் வரைக்கும் இந்த பாடுகளை இயேசு அங்கு பாதாள குழியிலே பட்டு கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார். 3ஆம் நாளில் அதிகாலை வேளையிலே என்னுடைய விண்ணப்பம் பிதாவுடைய சமூகத்தை எட்டும் என்று. அதுபோல் அதிகாலை வேளையிலே அந்த 3ஆம் நாளில் அற்புதமாய் இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்புகிறார். மரித்தோரிலிருந்து எழுப்பினார் சொல்லும் பொழுது பாதாளத்திலே அவர் கட்டப்பட்டிருந்த அந்த இடத்திலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டு பாதாள குழிகள் திறக்கப்பட்டு அந்த பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் இருந்த இயேசுவை தேவன் தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே 3ஆம் நாளில் உயிரோடு எழும்ப பண்ணுகிறார். எழும்ப பண்ண உடனே இப்போ ஆவி அங்கேருந்து வந்துருச்சு. சரீரம் கல்லறையில் இருக்குது. இப்போ கல்லறையில் இருக்க அந்த சரீரமும் எழும்புகிறது. ஒரு வினாடி பொழுதில் மறுரூபமாகிறது. அதாவது அவருடைய காயப்பட்ட குற்றுயிராய் இருதயமே இல்லாமல் மெழுகு போல் உருகி போன அந்த சரீரத்தில் ஒரு கிரியேட்டிவ் மிரக்கல் நடக்குது. அதாவது இல்லாத உடல் உறுப்புகளையெல்லாம் உருவாக்கக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்குது. இப்போ இருதயம் மெழுகு போலாகி குடல்கள் நடுவே உருகிட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறபடியும் விழாவில் ஈட்டினாலே குத்தப்பட்டு அது தண்ணீரை போல அது மெழுகை போல வெளியேறினது என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த நிலையிலே இருதயமே அற்றவராக போன இயேசு இப்போது மறுபடியும் அவருடைய சரீரத்துக்குள்ளே அந்த இருதயம் சிருஷ்டிக்கப்படுகிறது. மறுபடியும் அவருடைய பழுதான எல்லா உடல் உறுப்புகளும் சரிபடுத்தப்படுகிறது. இப்போ அவருடைய ஆவி உள்ளே வந்தவுடனே இம்மீடியட்டாக இயேசு உயிர்த்தெழுந்து வெளியே வராரு. அதே சரீரம்தான், அதே சரீரத்தில் இயேசு உயிரோட எழும்பி வந்துடுறாரு. டோட்டல் பாடியும் பயங்கரமாக ஹீல் ஆகுது. அற்புதமாக இயேசு வெளியே வந்துடுறார். இதைத்தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அவர் தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து, மரண உபாதைகளின் கட்டு பாருங்கள். பாதாளமும் நேற்று நான் படித்து கொண்டிருக்கும்போது தான் இந்த 2 வார்த்தையை கொஞ்சம் நான் யோசித்து பார்த்தேன். மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம்.
அப்போ பாதாளம் என்பது ஒரு இடத்தை குறிக்கிறது, மரணம் என்பது ஒரு தேவனை விட்டு பிரிக்கப்படுகிற அல்லது மரணம் என்பது வாதிக்கப்படுகிற, துன்பப்படுத்தப்படுகிற ஒன்றை குறிக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது. ஆகவே தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரும் பொழுது இந்த அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி, இந்த மிருகம் என்று அழைக்கப்படுகிற இவங்கெல்லாம் தூக்கி பாதாளத்தில் போட்டதுக்கப்புறம் கடைசியாக வலுசர்ப்பமும் அந்த பாதாளத்தில் தள்ளப்பட்ட உடனே இனி மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இயேசுவை தேவன் பாதாளத்திலிருந்து எழுப்பும் பொழுது மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து, மரண உபாதைகள், அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு அவன் வாதிக்கப்படுகிறான் பாதாளத்தில். இயேசுவும் அப்படிதான் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு பாதாளத்திலே கடுமையாக அவர் வாதிக்கப்படுகிறார். அந்த வாதையெல்லாம் முடிஞ்ச பிறகு அதிகாலை வேளையிலே தேவன் அவரை அந்த மரண உபாதைகளின் கட்டிலிருந்து அவரை விடுதலையாக்கி அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது என்று பார்க்கிறோம். மரணம் மரணக்கட்டு என்று பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு வேதனையின் கட்டு, ஒரு மரணத்தின் கட்டு, ஒரு பிரிவினையின் கட்டு, எப்படி வேணால் எடுத்துக்கொள்ளலாம். அந்த பிரிவினையினாலே, அந்த மரணத்தினாலே பாதாள குழியிலே கட்டப்பட்டிருந்த இயேசுவை, மனுவர்க்கத்தின் நிமித்தமாக அவர் கட்டப்பட்டிருந்த அந்த இயேசுவை தேவன் அந்த மரணக்கட்டிலிருந்து அவர் அவிழ்த்து அவரை விடுதலை ஆக்கினார் என்று பார்க்கிறோம். இப்போ இயேசு மரணத்தை பரிகரித்து, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் உடையவராக அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா! அவர் உயிரோடு எழுந்தது மாத்திரம் இல்லைங்க, அவர் அழியாமை உள்ளவராக எழுந்தார். இனிமேல் மரித்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை என்று பார்க்கிறோம். மரணம் அவரை இனிமேல் ஆண்டு கொள்ளவே முடியாது. இனி மரணக்கட்டுகள் இனிமேல் ஒன்மொற்றையும் அவர் ஏதாவது ஆட்கொள்ள முடியுமான்னு கேட்டால் ஆட்கொள்ளவே முடியாதபடிக்கு அவர் மரண உபாதைகளின் கட்டை தேவன் அவிழ்த்து விட்டார். அவர் ஜீவனையும் அழியாமையும் உடையவராக அவர் உயிரோடு எழுந்திருந்திருக்கிறார். ஹல்லேலூயா! நம்முடைய தேவன் அழியாமை உள்ள தேவன். அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் அழியாமை உள்ளவராக அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். இப்போ இது குறித்து தான் இந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் விட்னஸ் பண்ணுறாங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து பெந்தெகோஸ்தே நாளில் பேதுரு விட்னஸ் பண்ணும்போது தான் சொல்கிறாரு, தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. மரணத்தினால் அவரை கட்ட முடியவில்லை. மரணம் கட்டணும்னு நினச்சாலும் என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவோடு எழுந்த அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குமானால் இந்த மரணத்தின் கட்டுகள், வேதனையின் கட்டுகள், உபத்திரவத்தின் கட்டுகள், இவைகள் உங்களை கட்டவே முடியாது. அதனால தான் வேதம் தெளிவாக சொல்லுது, அவருடைய மரணத்தின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போமே, ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் என்ன செய்யப்பட்டிருப்போம், இணைக்கப்பட்டிருப்போம். அப்போனா பாருங்கள், மரணத்தில் நம்ம இணைக்கப்பட்டவர்கள் என்றால், இப்போ இயேசு உயிரோடு எழுந்துட்டார், மரணம் அவரை கட்ட முடியவில்லை, மரண உபாதைகளின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் மரணத்தின் கட்டுகளுக்கு இடம் என்பதே இல்லை. கட்டக்கூடாதபடிக்கு தேவன் நம்மை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா! நிறைய பேர் பாருங்களேன், இதெல்லாம் தெரியாததுனால தான் அவங்க புள்ளி சூன்யம் வச்சு கட்டிவிட்டாங்க, மந்திரவாதம் வச்சு கட்டிவிட்டாங்க. கட்டு இருக்குது, ஒரு கட்டு இருக்குது, 2 கட்டு இருக்குது, 3 கட்டு இருக்குது. நிறைய பேர் இப்போ ஊழியக்காரங்க கூட அந்த கட்டுகளை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. வேதம் சொல்லுகிறது, மரணத்தினால் அவர் கட்டப்பட்டிருக்க. நான் சொல்கிறேன், அவர் மட்டுமா? இயேசு ஏங்க மரணத்துக்குள்ளே போனார்? ஏன் மரணத்திலிருந்து மறுபடியும் கட்டவிழ்க்கப்பட்டார்? அவருக்காக மரணத்துக்குள்ளே போகவும் இல்லை, மரணத்திலிருந்து அவருக்காக கட்டவிழ்க்கப்படவும் கிடையாது. அது அவருக்கு நீடே கிடையாது. அவர் தேவகுமாரன், மனுவர்க்கத்தின் சார்பாகத்தான் மரணத்தை ருசி பார்த்தார் என்று பார்க்கிறோம்.
அவர் ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்களை விடுதலை ஆக்கும்படி பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறது போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக ஆனார். எதுக்காக? அவர் மாம்ச சரீரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் சொல்றார், எனக்கு ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தப்படுத்தினீங்கிறார். எதுக்காக அப்படின்னா, இந்த சரீரத்திலே சரீர வாழ்க்கையில் மனிதன் பட வேண்டிய அத்தனை பாடுகளையும் பட்டு, ஆவியிலே போய் பாதாளத்திலும் பாடுகள் பட்டு, அவனுடைய பிரதிநிதியாக உயிரோடு எழும்புவதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அதுக்காக தான் அவருக்கு ஒரு சரீரம் இந்த உலகத்திலே ஆயத்தப்படுத்தப்பட்டது. இப்போ அந்த சரீரத்தில் வந்துட்டார், சரீரத்தில் பாடுபட்டார், இப்போ மரணத்தின் கட்டிலிருந்து விடுதலை ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால் ஒரு சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் இயேசுவை மட்டும் மரண உபாதைகளின் கட்டிலிருந்து கட்டவிழ்க்கவில்லை, அவர் என்னை மரண உபாதைகளின் கட்டிலிருந்து நினைச்சிருக்கிறார். பெந்தகோஸ்தே என்றாலே விடுதலை. எல்லாம் சொல்லுவோம், பெந்தகோஸ்தே என்றால் விடுதலை. நான் ஒரு பெண்டிகாஸ்டல் கிறிஸ்டியன், நான் விடுவிக்கப்பட்ட கிறிஸ்தவன். என்னை யாரும் இந்த உலகத்தில் கட்ட முடியாது. என்னை கட்டுவதற்கு ஒரு சக்தி இந்த உலகத்திலேயே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். நீங்கள் பெண்டிகாஸ்டல் பீப்புளாக இருந்துட்டு இன்னும் கட்டு மாந்திரிகம் பில்லி சூனியம் இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்லுவேன், நீங்கள் பெண்டிகாஸ்டல் கிறிஸ்டியனே கிடையாதுன்னு சொல்லுவேன். நான் பெண்டிகாஸ்டல் கிறிஸ்டியன் மீன்ஸ்னா பெந்தகோஸ்தே என்றாலே விடுதலை. ஆவியானவர் எதுக்கு வந்தார்? கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இயேசுவின் மேலே எதற்காக ஆவியானவர் வந்தார்னா அவர் தெளிவாக இருக்கிறாரு. இப்போ இயேசு கட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு வரல, இல்லை கட்டை கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு வரல. பெந்தகோஸ்தே என்றாலே விடுதலை. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். ஆகவே கட்டை கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு இயேசு இந்த உலகத்தில் மரித்தோரிலிருந்து எழுப்பலை. தேவன் அவரோடு கூட எழுந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவர்களை எழுப்பிட்டாரு. மரணத்தினால் அவர்கள் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. இம்பாசிபிள். எல்லாரும் சொல்லுங்க, இம்பாசிபிள், முடியாது. என்னை ஒருவனும் கட்ட முடியாது. இந்த வெளிச்சம் இருக்குமானால் நான் சொல்றேன், வியாதியின் கட்டுகள் நெருப்புப்பட்ட நூல் போல அருந்து போகும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிணிகள் வெகு எளிதாக உங்களை விட்டு ஓடி போயிடும். நீங்கள் கட்டை மேன்மைப்படுத்திக்கிட்டு மாந்திரிகத்தை மேன்மைப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்ல இயேசுடைய வல்லமையை நீங்கள் பார்க்க முடியாது. இயேசுடைய வல்லமையை பார்க்க முடியாது. எளிதாக நீங்கள் இயேசுடைய வல்லமையை பார்க்க முடியும். நேற்று கூட கன்னியாகுமரியில் ஒரு பாஸ்டர் வந்தார், கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன். அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப தெரியாதுங்க சுகம் அளிக்கிற வல்லமையை பற்றி. ஆனால் ஒரு நாள் ஒரு சின்ன சில்ட்ரன் மினிஸ்ட்ரிக்கு வரக்கூடிய ஒரு பிள்ளை, ரொம்ப குழந்தை, சின்ன ஸ்டேஜு, பாலர் பள்ளியில் கொண்டு விட்டுருக்காங்க. அது பிரெயின் க்ரோத் இல்லாமல் அதனால் அது பாட்டுக்கு அப்பப்போ யூரின் போயிடும், என்ன வேணாலும் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அவங்க ரொம்ப பாரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஒரு நாள் அந்த இடத்துக்கு போனேன். போகும்பொழுது அந்த பிள்ளையை பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு ஸ்பிரிட்டில் ஒரு லீடிங் கிடச்சது. நான் ஆண்டவர் சொன்னார், உன் செல்ஃபோனை அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து பாருன்னாரு. அப்போ செல்ஃபோனை இப்படி காமிச்ச உடனே அந்த பிள்ளை வேகமாக வாங்கி அந்த பட்டன்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணி அதில் ஏதோ பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுது. அப்புறம் உடனே வாங்கிட்டாரான். வாங்கிட்டு இவர் சொன்னாராம், அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு, அவங்க கிறிஸ்தவங்க தான். அப்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் பிள்ளை இப்படி அன்கான்ஷியஸாக இருக்குது, ஒன்று செய்யுங்க, அந்த பிள்ளையுடைய காதுக்குள்ளே இயேசு 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 அப்படின்னு உங்களால் எவ்வளவு சொல்ல முடியுமோ சத்தமாக டைம் டு டைம் சொல்லிகிட்டே இருங்க, ஒரு அற்புதத்தை பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, கொஞ்ச நாளைக்குள்ளே அந்த பிள்ளைக்கு முதல்ல காது கேட்காதான், அந்த அட்டென்ஷனே இருக்காது. ஆனால் அவர் சொல்கிறார், அட்டென்ஷனே இல்லாத பிள்ளை செல்ஃபோனை காமிச்சா மட்டும் வேகமாக ஓடியாந்து வாங்கி ஏதோ பார்க்க முயற்சி பண்ணுது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எதுக்கு ஆண்டவர் செல்ஃபோனை கொடுக்க சொன்னீங்க, எனக்கு விளங்கலையே அப்படின்னு இவர் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், அந்த பிள்ளை பிறந்ததுல இருந்து ஏர்லி லைஃப்பில் பேரண்ட்ஸ் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு செல்ஃபோனை கொடுக்க, அந்த செல்ஃபோனில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாங்
ஒரு வைப்ரேஷன், ஒரு டீமானிக் சாங், ஒரு வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷன் வரும் பொழுது இந்த பிள்ளை அந்த வைப்ரேஷன் அந்த சாங்கை வந்து ரொம்ப க்ளீனாக அப்சர்வ் பண்ணும் பொழுது ஒரு டீமன் ஸ்பிரிட்டு இந்த பிள்ளைக்குள்ளே வந்து பொசஸ் பண்ணிவிட்டு அந்த பிள்ளையை செவிடாக்கி நாடி நரம்புகளை செயலிழக்க பண்ணியிருக்குன்னு சொன்னாராம். அப்போ இவர் சொன்னாராம், அந்த பிள்ளை மேலே இயேசுவே ஆண்டவர்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான். பாருங்கள், அவங்க பேரண்ட்ஸுக்கு திரும்ப 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 அதை சொல்லும் பொழுது ஆல் ஆஃப் அ சடன் பாருங்கள், கொஞ்ச நாளைக்குள்ளே அந்த பிள்ளைக்கு மறுபடியும் அந்த ஹியரிங் வந்துருச்சு. ஹியரிங் வந்த உடனே அந்த பிள்ளை ஒழுங்காக அந்த பாத்ரூம் போகிறத சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு யூரின் வருது, எனக்கு மோஷன் வருதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே மாறி போச்சு. அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். அப்போ தான் ஆண்டவர் சொன்னாராம், ஒன்றும் இல்லை, இயேசுவே ஆண்டவர்னு சொல்லும்போது இயேசுன்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைக்குள்ள அந்த பொல்லாத ஆவி, செவிட்டு ஆவி, அந்த பிள்ளையை கெடுத்து கொண்டு வந்த அந்த ஆவி அந்த பிள்ளையை விட்டு ஓடிச்சுனாராம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இயேசு அந்த நாமத்துக்குள்ள மரணவாதைகளின் கட்டுகளை அவிர்க்கிற வல்லமை இன்றைக்கும் இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த உலகத்தில் பொல்லாத ஆவிகளின் வல்லமைகள் மனிதனை ஏதாவது ஒரு கோணத்தில் கட்டுது. இன்றைக்கி நிறைய நேரங்களில் பாருங்கள், நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா செல்லை தூக்கி பிள்ளைகிட்ட கொடுத்துருவாங்க. நான் சொல்கிறேன், அந்த தவறை பண்ணாதீங்க. செல்ஃபோன்னால் பேய் பிடிச்ச கதை நிறைய இருக்குது. ஒரு காலத்தில் சினிமா தேட்டருக்கு போனால் தான் பேய் பிடிச்ச கதை இருந்துச்சு. லெஸ்டர் சம்ரால்னு ஒரு மனுஷன், அவர் ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதுறாரு. சிறு வயசில் இருக்கும்போது ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சி அந்த பேய் பெரிய தேசத்திலே பெரிய பிரச்சனையை உண்டாக்குற அளவுக்கு பெரிய கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்துச்சான். அப்போ இவர்கிட்ட கொண்டு வந்தாங்களாம். அப்போ அந்த பேயை வந்து துரத்தும் போது கேட்டாரா, நீ எங்கே பிடிச்சேன்னு? அது சொன்னால், நான் சினிமா தேட்டரில் பிடிச்சேன் அப்படின்னுச்சான். இந்த பையன் சினிமாவுக்கு வந்தான், சினிமா தேட்டரில் பிடிச்சான். அப்போ சினிமா பார்க்க வந்தால் நீ பிடிச்சிருவியான்னு கேட்டாரான். சினிமா பார்க்க வந்தா இன்றைக்கி சில பேர் சினிமா பார்க்குறதுன்னு தப்பா, சினிமா பாட்டு பாடுறதுன்னு தப்பா? நான் சொன்னேன், எல்லாவற்றின் பின்னணியிலும் பொல்லாத ஆவிகளின் வல்லமை இருக்கிறது. டீமன் ஸ்பிரிட் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு. நீங்கள் அதில் ரொம்ப விளையாண்டீங்கன்னா ஒரு நாள் அந்த பொல்லாத ஆவி உங்களுடைய வாழ்க்கையில் பலமாய் வேறு மாதிரி கிரியை செய்ய ஆரம்பிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருடைய ஆவியான நம்ம எச்சரிக்கிற அந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையில் ரொம்ப எச்சரிப்போடு இருக்கணும். அப்போ கடைசிக்கு அவர் கேட்டாரான், ஏன் சினிமா தேட்டர் வந்து பிடிச்சிருக்கான்னு கேட்டால், அங்கே தானே சண்டை எல்லாம். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸிங்னா ரொம்ப பிடிக்கும், இந்த குத்து சண்டை மல்யுத்தம் இதெல்லாம் ரொம்ப அவனுக்கு பிடிக்கும். அப்படி அதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் பிடிச்சிட்டேன்னுச்சான். சண்டை போடுறதை பார்த்தா பிடிச்சிருவியான்னு கேட்டான். சிலருக்கு WWE தான் ரொம்ப பிடிக்கும், பாக்ஸிங் அடித்து ரெண்டு குண்டைங்க வந்து சண்டை போட்டே இருப்பாங்க பாருங்க. அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நானும் ஊற்று பார்த்துருக்கேன். அதில் என்ன தான் ரூல்ஸ் இருக்குன்னு இது வரைக்கும் எல்லாம் எனக்கு விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஒரு விளையாட்டை பார்த்தோன்னா கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அது என்ன தெரியாத விளையாட்டுனா கூட ரூல்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடுவேன். நான் ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கேன். இந்த சண்டையில் மட்டும் ரூல்ஸை கண்டுபிடிக்க முடியாது. அடிச்சுட்டே இருப்பாங்க, கண்டதத்துக்கெல்லாம் அடிப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அதை ரொம்ப ஈகராக பார்க்கும் பொழுது பொல்லாத ஆவியினுடைய வல்லமை என்ன பண்ணுதுன்னா அதை பிடிக்குது. மனுஷங்களை கலகங்களையும் குழப்பங்களையும் உண்டு பண்ண ஆவிகள் பிடிக்குது. நிறைய நடக்குது. அப்போ இவர் கேட்டானா, பரலோகத்தில் என்ன சண்டையாக இருக்குது? சண்டை யுத்தம் கலகம் எல்லாம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு தானே, அதனால அது இன்ட்ரெஸ்ட்டாக பிடிச்சா நாங்கள் பார்த்தா நாங்கள் பிடிக்க தான் செய்வோம் அப்படின்னு அவன் சொன்னான். பாருங்கள், அந்த லெஸ்டர் சம்ரால்ங்க பிரசங்கியாட்டு அப்புறம் அந்த ஆவியை துரத்தி விட்டேன் அப்படிங்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, அநேக நேரங்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதை கொடுத்தா அவன் பாட்டு பார்த்துக்கிட்டு பேசாமல் இருப்பான், நம்ம கொஞ்சம் நம்ம வேலையை கவனிக்கலாம். இந்த எண்ணங்களில் தான் அந்த செல்லை தூக்கி குழந்தை பருவத்திலேருந்தே கொடுத்து பழகிறாங்க. நான் சொல்கிறேன், இதில் ராங் ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. நான் நிறைய கதையை சொல்ல முடியும். செல்ஃபோனால் பேய் பிடிச்ச கதை நிறைய இருக்குது, நிறைய பேர் டெலிவரி பண்ணியிருக்கிறோம். ஆகவே நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. மரணத்தினால் அவர்கள் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது என்று பார்க்கிறோம். நான் சொல்றேன், மரணத்தினாலே கட்டப்பட்டிருக்க முடியாதபடிக்கு நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், இயேசு நம்முடைய சார்பாக மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரு. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெண்கள்லாம் போய் கல்லறையில் போய் இயேசுவை வந்து சுகந்த வர்க்கமிட்டு கட்டி பத்திரமா அந்த பாடியை வச்சா அப்பப்போ போய் இயேசு என்ன செய்யலாம், பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஒரு வாஞ்சையோடு கூட தாங்கள் ஆயத்தம் பண்ணி இருந்த கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு போகிறாங்க.
லூக்கா 24:1 இப்படி சொல்லுது, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கடலிடத்திற்கு வந்தார்கள். பாருங்கள், கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவங்க அந்த இடத்துல போய் இயேசுவுக்கு சுகந்த வர்க்கமிடும்படியாக அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த இயேசுவை இயேசுவுக்கு ரகசிய சீஷனாக இருந்து இயேசுவை சந்தித்த நிக்கோதேமஸ், அவன் பார்த்திங்கன்னா அவனும் யோசேப்பும் சேர்ந்து தான் இயேசுனுடைய சரீரத்தை சுகந்த வர்க்கமிட்டு கட்டி தான் அவங்க வச்சுருக்கிறாங்க. இப்போ 3ஆம் நாளில் இவங்களும் போய் ரொம்ப நாளைக்கு அந்த சரீரம் கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரி எம்பாவம் பண்ணுறதுக்காக இந்த பெண்களும் எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த கலரிடத்துக்கு இவங்க போகிறாங்க. ஆனால் இயேசு அங்கே இல்லை. இப்போ தேவதூதன் சொல்கிறான், உயிரோடு இருக்கிற ஒரு மருத்துவர் இடத்துல தேடுகிறது என்ன, அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார். இதை சொல்ல உடனே அப்புறம் அந்த பெண்ணை அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் தெரியும். மறுபடியும் இயேசு மரியாள்கிட்ட தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறாரு. இப்போ போய் அவங்க சீஷர்கள்ட்ட சொல்கிறாங்க. சீஷர்களும் கல்லறிடத்துக்கு செக் பண்ணி பார்த்துட்டு நம்பலை. பாருங்கள், கூடவே இருந்து 3 வருஷம் இயேசுநாதர்கிட்ட உபதேசம் கேட்டவங்களே இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை அவங்களால் என்ன செய்ய முடியல, நம்ப முடியவில்லை. நீங்கள் அதனால தான் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் இன்றைக்கி நம்ம எப்படின்னா இயேசு உயிரோடு எழுந்தாருங்கிறத கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இயேசுவோடு நான் எழுப்பப்பட்டிருக்கிறேன், நான் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நிறைய கிறிஸ்தவர்களால் இன்னும் என்ன செய்ய முடியல, நம்ப முடியலை. இன்னும் சந்தேகப்படுறோம். நல்லா இருக்கும்போது நம்புகிறோம், பலவீனப்பட்டுவிட்டோம்னா உடனே நமக்கு என்ன வருதுன்னா, யாரோ நமக்கு ஏதோ விரோதமாக என்னமோ வச்சுட்டாங்க, ஏதோ கட்டிட்டாங்க, ஏதோ மை வச்சுட்டாங்க, மாந்திரியம் பண்ணிட்டாங்க, இந்த எண்ணம் தான் வருது. நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு சீஷர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்ப முடியாமல் இருந்தது போல இயேசுவோடு கூட நீங்கள் கட்டக்கூடாதபடிக்கு எழுப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நம்பாமல் இருக்கவே இருக்காதீங்க. நம்ம அநேக நேரங்களில் நினைக்கிறோம் பாருங்கள், தோமாவை சந்தேக தோமான்னு சொல்லுவோம். ஏன்னா அவன் தான் சொன்னால் இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் சீஷர்களுக்கு தரிசனமாகும்போது தோமா அங்கே இல்லை. அதனால் அவன் என்ன சொல்கிறான், இயேசு உயிரோடு வந்தார், நாங்கள்லாம் பார்த்தோன்னு சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், இல்லை நான் அவருடைய கைகளில் ஆணிகளான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலே ஒழிய நினைச்ச மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். இப்போ இயேசு மறுபடியும் தோமாவுக்கு தன்னை காமிக்கிறார். அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு அப்படிங்கிறார். நம்ம ரொம்ப நாள் என்னென்னா இவர் மட்டும்தான் அவருடைய காயங்களை பார்த்து விழாவில் கையை போட்டு பார்த்து அப்புறம் நம்பினா நினச்சிட்ருக்கோம். நான் சொல்கிறேன், எந்த சீசனுமே நம்பலைங்க. இப்போ இயேசு உயிர் தெழுந்த உடனே அவங்க பூட்டி இருந்த வீட்டுக்கு நடுவில் நிற்கிறார். திருப்பிகளும் யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 20:19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்ததனாலே கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்போ இயேசு அவங்க உள்ளே நின்று உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொன்ன உடனே அவரை நம்பிட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அவரை நம்பலை. அவங்க ஒரு ஆவியை காண்கிறதாக நினச்சி எல்லாருமே பயப்படுறாங்க. எல்லோரும் உங்களுக்கு சமாதானம்னு இயேசு சொல்லும் பொழுது அந்த இயேசு அவங்க நம்பலை, பயப்படுறாங்க. அப்படி பயப்பட்ட பொழுது இயேசு என்ன பண்ணுறாருன்னா, அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு அப்போ இவங்களும் எப்படி நம்பியிருக்காங்க, இந்த கையை விழா. அப்போ
11 பேர் சீஷர்களாக இருந்தாங்கன்னா, அப்போஸ்தலராக இருந்தாங்கன்னா, இன்னும் எத்தனை சீஷர்கள் கூட இருந்தாங்களோ ஒருத்தன் கூட இயேசு உயிர்த்தெழுதல் என்ன செய்யலை. இன்றைக்கி அப்படி தான் நிறைய விசுவாசிகள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. யாருமே கடவுள் சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த கடவுளை தான் நம்ம கும்பிட்றோம், அந்த கடவுளை தான் நம்ம சேவிக்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது 99% மனிதர்கள் அதை நம்ப மறுக்கிறார்கள். நீங்கள் வியாதியிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டீங்க, நீங்கள் தரித்திரத்திலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டீங்க, நீங்கள் பிசாசின் சூனியங்களிலிருந்து அவனுடைய வல்லமையினால் உங்களை கட்டவே முடியாது, நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அநேக நேரங்களில் சாதாரணமாக இருக்கும் பொழுது, தொந்தரவு இல்லாத இருக்கும்போது ஒருவேளை நம்புகிறாங்க. வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது அவர்களால் நம்ப முடிகிறதில்லை. நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், அது கட்டப்பட்ட நிலைமையாக இருந்தாலும், கட்டவிழ்க்கப்பட்ட நிலைமையாக இருந்தாலும், ஆசீர்வாதமான நிலையாக இருந்தாலும், சாபமான நிலையாக இருந்தாலும், நல்ல குணமான நிலைமையாக இருந்தாலும், வியாதியான நிலைமையாக இருந்தாலும், ஒரு மாறாத சத்தியத்தை நீங்கள் நம்ப வேண்டும். நீங்கள் மரணத்தினால் கட்டப்படாதபடிக்கு நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பினீங்கன்னா, நெருப்புப்பட்ட நூல் போல சிம்சோனுடைய வாழ்க்கையில் நடந்தது போல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் விடுதலை ஆக்கப்படுவீர்கள். விடுதலைக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. விடுதலைக்கு ரொம்ப நேரம் ஆகுது. நிறைய இடங்கள் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது, அது நம்மளை எப்படி பண்ணியிருக்கிறது, எப்படிப்பட்ட விடுதலை நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை நிறைய பேரால் நம்ப முடியல, விசுவாசிக்க முடியல. அதனால தான் நிறைய பிரச்சனை இருக்கிறது. ஆகவே நம்ம தேவனுடைய வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம நம்பணும். மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாதாளம் என்பது ஒரு வேதனை நிறைந்த இடம். அந்த இடத்துல இருந்து தேவன் இயேசுவை வெளியே கொண்டு வந்துட்டார். வெளியே கொண்டு வந்து மரணத்தினால் கட்டப்பட முடியாத ஒரு நிலையிலே தேவன் அந்த இயேசுவோடு கூட நம்மையும் அவர் எழுப்பியிருக்கிறார் என்பதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு உயிரோடு எழுப்பிட்டார். உயிர் தழுந்தவனே லூக்காவுக்கு திருப்பிக் கொள்ளும் பாருங்களேன். இப்போது அப்படியே ஏமா ஊருக்கு நடந்து போகிற அந்த வழிப்போக்கர்களோடு கூட இயேசு என்ன செய்கிறாரு, அப்படியே போகிறார். இயேசு போகும் பொழுது அவங்கள்ட்ட அவங்க துக்கமுகமாய் அவங்க காரியங்களை பேசி கொண்டு போகிறாங்க. இப்போ இயேசு அவர்களோட அப்படியே நடந்து போகிறவர் போல் கூட அப்படியே பயணப்படுறார். இது 24 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற லூக்கா 24:13. அன்றைய தினம் அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். இப்போ போகும்பொழுது இயேசு அப்படியே அவங்களோடு கூட நடந்து போகிறாரு. நடந்து போகும்போது ஏன் இப்படி துக்கமுகமாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு கேட்டு அவங்க உடனே அந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறாங்க. இயேசுடைய சரீரத்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் கூட சில ஸ்திரீகள் அவரை கண்டதாகவும் தேவதூதரை தரிசித்ததாகவும் எங்களை அவர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணாங்க. அப்போ இவங்களும் ஆச்சரியமாக இருக்குது. இயேசு உயிர் தெழுந்துட்டாரு அப்படிங்கிறது அப்போஸ்தலர்களுக்கும் சீஷர்களுக்கும் மற்ற சீஷர்களுக்கும் எப்படி இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்னா, எழுந்திருக்கவே மாட்டாருன்னு நினச்சிருக்காங்க எல்லாரும். உயிர்த்தெழுதெல்லாம் சும்மா ஒரு கதை தான் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா, இது பார்த்திங்கன்னா ஒரு யூதர்கள் மத்தியிலேருந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். யூதர்களில் 2 கூட்டம் இருந்தாங்க, சதுசேயர், பரிசேயர். இந்த சதுசேய கூட்டம் இருக்கே, இதுதான் யூதர்களுடைய அந்த செனகரிப் சங்கம்னு சொல்லுவீங்க. செனகரிப் சங்கத்தில் அதிக இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆட்கள் யாருன்னு கேட்டால் சதுசேயர்கள், 2வது தான் பரிசேயர்கள். சதுசேயர்கள் ஏன் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆளுன்னு சொன்னால், அவங்க தான் இருக்கிறதுலே மிகுந்த பெரிய பணக்காரர்கள், மிகுந்த செல்வந்தர்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. அவங்க தான் சதுசேயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த சதுசேய கூட்டத்தை சார்ந்தவர்களில் பிரதானமானவர்கள் சனகரிப் சங்கத்தினுடையிலே அதில் பிரதானமான நிலைகளிலே அவர்கள் இருந்தார்கள். அவங்க தான் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறவர்கள்.
அடுத்த கூட்டம் பரிசேயர்களுடைய கூட்டம். இந்த பரிசேயர்களையும் அவங்களும் கொஞ்சம் பணக்காரங்க தான். ஆனால் பரிசேயர்களை காட்டிலும் சதுசேயர்கள் அதிக பணக்காரர்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. எல்லா இடத்துலையுமே இந்த மணி தான் இன்ஃப்ளூயன்ஸ் காட்டுது. அதனால் அந்த சதுசேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உயிர்த்தெழுதல் இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால இயேசுவோடே வாழ்ந்த சீஷர்களுக்கு கூட இயேசு உயிர்த்தெழுந்திருப்பார் என்ற நம்பிக்கை இல்லை. சொல்கிறாரு, ஆனால் அதெல்லாம் உயிர்த்தெழுதெல்லாம் இருக்காது. இப்போ வந்து பாருங்கள், இயேசு உயிரோடு இருந்துட்டாரு. தேவதூர்லேருந்து சொல்கிறாங்க, உயிரோடு இருக்கிறவங்க மருத்துவத்தில் ஏன் தேடுறீங்க, அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு போய் சீஷர்கள்ட்ட போய் சொல்லுங்கன்னா, இவங்க போய் சொல்லும் பொழுது இதை கேட்ட சீஷர்களுக்கெல்லாம் உயிர்த்தெழுந்துட்டாரா, அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுறாங்களே தவிர, அப்பா நம்ம எதிர்பார்த்தபடி நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷம் என்ன செய்யலை, படலை. உயிர்த்தெழுதல் அவர்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது. இன்னும் நம்பலை. அதனால தான் இயேசு மறுபடி வந்து அவங்கள்ட்ட என்ன பண்ணுறாருன்னா, கை கால் விழாவையெல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, காட்ட வேண்டியிருக்கு. பாருங்கள், இவங்கெல்லாம் நம்ப மாட்டாங்கிறதுக்காகவே அவருடைய சரீரம் ஆரோக்கியம் அடைந்து அவர் எழுந்தால் கூட இங்கே ஒரு ஓட்டையை வச்சுக்கிட்டு, கையில் 4 ஓட்டை 2 ஓட்டையை வச்சுக்கிட்டு அப்படியே வர்றாரு. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஹீல் ஆயிடுச்சுன்னு என்ன செய்வாங்கன்னா, அந்த இயேசு இந்த இயேசு கிடையாதுன்றான். சீஷர்களே நம்பியிருக்க மாட்டாங்க. அதனால தான் இயேசு அவர் உயிர்த்தெழுந்து வரும்போது கூட கையில் 2 ஓட்டை, விழாவில் ஒரு ஓட்டை அப்படி சொல்ல வந்து பாருங்கடா, கையெல்லாம் போட்டு பாருங்க, இங்கே பாரு, நான் தான் அந்த ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படி காண்பிச்சு அதை உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இவங்க யாருமே நம்பலை, ஆச்சரியம் தான் படுறாங்க. இப்போ இயேசு அவங்கள்ட்ட வழிபோக்கரில் போகும்போது கூட நடந்து போகிறது இயேசு. எனவே எவனுமே நம்ப மாட்டேங்கிறான். இப்போ இவனை நம்ப வைக்கலைன்னா இவ்வளவு காரியத்தை மனுவருக்கத்துக்காக செய்து ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இந்த உயிர்த்தெழுதலை நம்பலைனா நான் சொல்கிறேன், நீங்கள் இயேசுவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள், கட்டப்படாதபடிக்கு நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்பலைனா, நீங்கள் இயேசுவை சேவித்தாலும் இந்த உலகத்தில் ஒரு வெற்றியையும் ஒரு சுகத்தையும் ஒரு விடுதலை நீங்கள் பார்க்க முடியாது. இதை நீங்கள் நம்ப வேண்டும். அதுக்காகத்தான் நாங்கள் திரும்ப 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 அதை நாங்கள் போதிக்கிறோம். நீங்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் அவருடைய தழும்புகளால் சுகமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறோம்னா, இதை நீங்கள் நம்பலைன்னா நீங்கள் என்னதான் சாமி கும்பிட்டாலும் ஒரு பிரயோஜனம் இருக்காது. நிறைய பேர் இயேசுவை கும்பிடுறோம், அவ்வளோதான். நான் சரி வெறும் கும்பிடு போடுறதுக்கு உங்களை இங்கே கூப்பிடலை. இயேசு சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேத சத்தியங்களை அறிய வேண்டிய பிரகாரமாக நீங்கள் அறியவில்லை என்றால் நீங்கள் இயேசுவை தெய்வமாக கொண்டு ஆராதித்தும் அதனுடைய பலனை நீங்கள் அடைய முடியாது. அந்த பலனை அடைய வேண்டுமானால் தெளிவான சிந்தை உங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், இப்போ இயேசு ஆரம்பிக்கிறார் பாருங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும், 25ஆம் வசனத்தில், தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படிங்கிறார். நிறைய நேரங்களில் வந்து பாருங்கள், நம்முடைய மைண்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப மந்த புத்தி. என்ன சொன்னாலும் மண்டைக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்குது. சொல்லுவாங்க, இவனுக்கு படிப்பே ஏறாதுங்க அப்படிம்பாங்க. அவனும் அதே பள்ளிக்கூடத்துக்கு தான் போவேன், அதே வாத்தியார் தான் பாடம் நடத்துவார். ஆனால் ஒருத்தனுக்கு நல்லா ஏறும், ஒருத்தனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது ஏன்னா அது ஏன் ஏற மாட்டேங்குதுன்னா, இவனுக்கு கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஐயோ கணக்கு வாத்தியாரா அப்படிமா வரும்போதே அந்த கணக்கு பாடம் உனக்கு பிடிக்காது. அப்போ என்ன ஆகுது, கணக்கு மண்டைக்குள்ளே என்ன செய்யாது, அப்புறம் ஏறவே ஏறாது. சிலருக்கு இங்கிலீஷ் வாத்தியாரா, ஐயோ அப்பா இது அந்நிய மொழியாச்சே, நம்ம எங்கே இங்கிலீஷ் படிக்க போகிறோம், நம்ம வீட்டில் யாருமே இங்கிலீஷ் படித்ததே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டானாவே இங்கிலீஷ் மண்டைக்குள்ளே என்ன செய்யாது, ஏறாது. இதுதான் இங்கே உள்ள பிரச்சனை, நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையில் உள்ள பெரிய பிரச்சனை அதுதான். இப்போ இயேசு ஆவிக்குரிய காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இவங்களுக்கு என்னன்னா மண்டைக்குள்ளே இந்த சதுசேய வம்சத்தார் உயிர்த்தெழுதல் இல்லை 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 இல்லைன்னு சொல்லி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது மண்டைக்குள்ளே கிடக்கிறதுனால இவர் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களுக்கு உள்ளாக நான் அதை கட்டுவேன்கிறாரு. மனுஷகுமாரன் போய் பல பாடுகள் பட போகிறாரு, எல்லாம் என்னென்னமோ சொல்கிறாரு. எதுவும் மண்டைக்குள்ளே நினைச்ச மாட்டேங்குது, இவங்களுக்கு ஏற மாட்டேங்குது. ஏன்னா
இவங்க மண்டைக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னா உயிர்த்தெழுதலை. இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் நாங்கள் பார்த்துருக்கோங்க. அவங்களுக்கு ஊழியக்காரங்களை கூட பார்த்துருக்குறோம், ஊழியக்கார குடும்பங்களில் பார்த்துருக்குறோம். அவங்க ஒரு செட் மைண்டோடு இருப்பாங்க. நம்ம போன வியாதிக்காக சுகம் கிடைக்கும்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, இல்லை கர்த்தர் காமிச்சிட்டாரு, இவர் செத்து போயிடுவாருன்னுமா. நம்ம போய் எப்படியாவது சுகம் பெறலாம், நீங்கள் நீடித்து வாழலாம் அப்படின்னு சுவிசேஷத்தோன்னா அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு இருக்கும், இல்லை ஆண்டவர் சொல்லிட்டாரு சீக்கிரம் செத்துருவாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம என்ன தான் போராடினாலும் அவங்கள உயிரோட சுகப்படுத்தவே முடியாதுங்க. ஏன்னா செட் மைண்டு. இப்போ நான் என்ன சொன்னாலும் அந்த மந்த புத்தி என்ன சொல்லுதுன்னா அவங்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குது. சில பேர் பாருங்கள், தரித்திர கட்டிலேருந்து தேவன் உயர்த்துவார்னா ஐயோ ஐஸ்வர்யமே தப்புங்க, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுன்னு சொல்லிட்டார், அது தப்பாக விளங்கி வச்சு உட்காந்துருப்பான். ஐஸ்வர்யமே தப்புன்னு நினச்சிட்டு இருப்பான். இவனை என்ன எப்படி ஐஸ்வர்யவான் ஆக்க முடியும்? தலைகீழ நின்னாலும் அவன் ஐஸ்வர்யவான் ஆக்கவே முடியாது. ஏன்னா ஐஸ்வர்யத்தை குறித்த தவறான எண்ணம் அவனுடைய மனதுக்குள்ளே ஆழமாய் கிடக்கிறது. இப்போது இயேசு திரும்ப திரும்ப உபதேசிக்கிறாரு, நான் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன்னு. மனுஷகுமாரன் போய் எருசலேமில் பிரதான ஆசாரியர் மூப்பராலும் பல பாடுகள் பட்டு 3ஆம் நாளில் எழுந்திருப்பார்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. இவன் எவனும் நம்ப மாட்டேங்கிறான். இவன் என்ன பண்ணுறான்? பாடுகளே உனக்கு உண்டாகக்கூடாதுன்னு இருக்கான். ஆண்டவர் சொன்ன பாடுபட்டு மரித்து அடக்கமனப்பட்டு 3ஆம் நாளில் நினச்சிவேன் எழுந்திருப்பேன். எவனும் நம்ப மாட்டேங்கிறான். இன்றைக்கி நம்பாத கிறிஸ்தவர்கள் தான் நிறைய கெட்டு கிடக்கிறாங்க. அதான் கிறிஸ்தவர்களுடைய சாட்சியை அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் கெடுக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், விடுதலை பெற்ற கிறிஸ்தவ மார்க்கத்தை உண்டு பண்ணுவதற்காகத்தான் நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். விடுதலை பெற்ற மார்க்கம் இது. எல்லாவற்றிலும் நமக்கு 100% விடுதலை உண்டாக வேண்டும். நீங்கள் அதை விசுவாசிங்கன்னா இந்த கட்டுண்டு கிடக்கிற உலகம் எளிதாய் நம்மை நோக்கி ஓடி வர ஆரம்பிக்கும். ஏன்னா எத்தனையோ மனிதன் கட்டப்பட்டவனாக கிடக்கிறான். இயேசு போனார், அப்போஸ்தலர்கள் போனாங்க. ஒரு கூட்டம் எதிர்த்தாலும் ஒரு கூட்டம் அவர்கள் பின்னாடி ஓடி வந்து கொண்டே இருந்தது. வஸ்திரத்தையாயும் தொட்டால் சொசமாவேன், நிழல் பட்டால் சொசமாவேன், நிழலாகிலும் படும்படி உத்தரவு கிடைக்க வேண்டும். இப்போ இவங்க வந்து சுவிசேஷத்தை பிரசித்தப்படுத்துறது ஒன்று இவங்களுக்கு ஒரு கடினமான காரியமே கிடையாதுங்க. அப்போ விடுதலையின் மார்க்கம் தான் எளிதான சுவிசேஷத்தின் மார்க்கம். நீங்கள் விடுதலை நீங்களே பெற்றுக்கொள்ளலைன்னா நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பது மிக மிக கடினமான ஒன்றாக மாறிவிடும். ஆகவே விடுதலையை அனுபவிக்கும்படி இந்த காலை வேளையில் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறீர்கள். வேதவசனத்தில் இங்கே பார்க்குறோம், ஆண்டவர் சொன்ன புத்தி இல்லாதவங்களேன்னு திட்டுறாரு. இன்னும் சொல்ல போனால் வந்து பாருங்கள், இது முட்டாளே அப்படின்னு சொல்லி திட்டுறாருன்னு அர்த்தம். இன்றைக்கி சிலருக்கு முட்டாள்னு சொன்னால் கோபம் வந்துடும், அறிவு இருக்கான்னு கேட்டால் கோபம் வந்துடும், முட்டாள்னு கேட்டால் கோபம் வந்துடும். ஆண்டவர் நல்லா திட்டுறாரு. முட்டாள், 3 வருஷம் என்னோட கூட இருந்தீல, எத்தனை பிரசங்கம் பண்ணேன். நான் சொன்னது மட்டுமல்ல, இவங்கெல்லாம் எப்படின்னா நியாயப்பிரமாணத்தையும் படிக்கிறாங்க, தீர்க்கதரிசன புஸ்தகத்தையும் படிக்கிறான், எல்லாத்தையும் படித்து விட்டு ஆனால் உயிர்த்தெழுதல் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் படிக்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த சதுசேயர்கள் ஏன் ஈவன் பரிசேயர்கள் கூட இயேசுடைய உயிர்த்தெழுதலை நம்பலை, ஒரு மனுஷன் நினச்சிட்டு இருந்தாங்க பாருங்க. ஆனால் இவங்க படித்த நியாயப்பிரமாணம் யாரால் கொடுக்கப்பட்டது? மோசே என்ன செய்கிறார்? எழுதி கொடுக்குறாரு இல்லையா? தூங்குறீங்களா எல்லோரும்? நியாயப்பிரமாணம் யாரால் கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டேன். அப்படி சைலண்ட்டாக இருக்கீங்க. அரை தூக்கத்தில் இருந்தீங்கன்னா எல்லோரும் எந்திரிச்சு நில்லுங்க பிரசங்கம் கேட்போம். நானும் நின்று தானே பிரசங்கம் பண்ணுறேன், நீங்கள் நின்றுட்டே கேட்கலாமே. பாருங்கள், நியாயப்பிரமாணம் மோசேனால் கொடுக்கப்பட்டது. இப்போ மோசே சொல்லியிருக்கிறாரு, என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியே தேவன் உங்கள் சகோதரர்களிலிருந்து என்ன செய்வார்? எழுப்புவேன்றிருக்காரு. எடுங்க பைபிள் எடுத்து வாசிங்க. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தில் இதை பற்றி பேசுகிறார். என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவிலே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு இதுக்கு மேலே இவங்க நினச்சாங்க மேசியா வரும்போது வானத்திலேருந்து பொத்துக்கிட்டு விழுவாருன்னு நினச்சாங்க. அப்படியே வரும்போதே அங்கேருந்து அப்படியே ராஜாவாக அப்படியே இயேசு ராஜா வராருன்று தேவதூர்களோடு வந்து நின்று அப்படியே பொந்தி பிலாத்து ஏறதெல்லாம் பந்தாடி அப்படியே பார்த்தீங்கன்னா வெற்றி சிறந்து நாட்டை பிடிச்சி
யூதர்கள் கையில் கொடுத்துருவார், நம்ம தாவீதின் மைந்தனுக்கு ஓசனான்னு சொல்லி பாட்டு பாடலாம்னு நினச்சாங்க. ஆனால் இவங்க வாசிக்கிறது பூரா எதை வாசிக்கிறாங்க? ஒவ்வொரு நாளும் நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறான். அதுவும் நியாயப்பிரமாணம் வாசிக்கும்போது இப்போ நீங்களாம் உட்காந்துட்டு படிக்கிறீங்க. நியாயப்பிரமாணம் வாசிக்கணுன்னாவே எல்லோரும் எழுந்து நிற்கணும். ரொம்ப பயபக்தியாக வாசிக்கிறாங்க. ஆனால் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரர்கள், பாருங்க, உனக்காக உன் நடுவே எங்கேருந்து, வேற எங்கேருந்து பொத்துன்னு வருவாரா? உன் சகோதரர்கள் இருந்து தான் தேவன் எழும்ப பண்ணுவார். உனக்காக எழும்ப பண்ணுவார், உன் சகோதரர்களிருந்து அவர் எழும்ப பண்ணுவார், உன் நடுவில் இருந்தால் எழும்புவார்ங்கிறார். இவ்வளவு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு செவி கொடுப்பீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பாருங்கள் 18 சொல்கிறாரு. வாசிக்க நேரம் இல்லாதனால கொஞ்சம் சுருக்கமாக போகிறேன் பாருங்கள். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலே அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். இன்னும் சொல்றாரு, சொல்லும்படி நான் கட்டளை இடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்கள் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன் அப்படிங்கிறார். இப்போ பாருங்க, கர்த்தர் வந்து தெளிவாக சொல்கிறார், ஓ நடுவில் உன்னுடைய சகோதரர்லேருந்து உனக்காக ஒருத்தரை எழும்ப பண்ணுவார். இப்போ நல்லா கவனிங்க. இப்போது மோசையினுடைய வாழ்க்கை முடியுது. மோசே மரிச்சிடுறாரு. மரித்த பிறகு இப்போ அப்படியே உபாகமத்தில் 34ஆம் அதிகாரத்துக்கு வருவோம் பாருங்களேன். உபாகம் 34 வருவோம். 5ஆம் வசனம். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்தேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் வாசிங்க எல்லாரும், ஒருவனும் அவர் பிரேத குழியை அறியான். இப்போ நல்லா கவனிங்க. மோசே கர்த்தர் சொல்றாரு, மழை விஷயக்குமா மோவாப் தேசத்தில் உள்ள எரியோவுக்கு எதிரான நேபோ அப்படிங்கிற மலையில் பிஸ்காவினுடைய கொடுமுடிக்கு வாங்குறாரு. ரொம்ப ஹைட்டான ஒரு ஹில்லில் கூட்டு போய் கானான் தேசத்தினுடைய முழு பகுதியும் காமிக்கிறார். எந்த தேசத்தில் அந்த ஜனங்களுக்கு நான் சுதந்திரமாக கொடுக்க போகிறேன் அப்படி காமிச்சிட்டு இப்போ சொல்கிறாரு, இனிமேல் நீ வந்து அதை பார்ப்பேன், அந்த தேசத்துக்கு நீ கூட்டிகிட்டு போக மாட்டேன், அது உன்னுடைய டியூட்டியில் ஓவர் ஆயிடுச்சு, அதுக்கு ரீசனும் சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு இப்போ நீ மரித்து அடக்கம் பண்ணப்படுவான்னு சொல்லிவிட்டு கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல கொண்டு காமிச்சிட்டு அங்கே மோசே மரித்தான் கர்த்தருடைய வார்த்தையின்படி. கர்த்தர் மோவாப் தேசத்துள்ள அந்த பெத்தேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் அவனை அடக்கம் பண்ணார்னு போட்டிருக்கு. ஆனால் மலை உச்சியில் ஏறி போன மோசையைத்தான் ஜனங்கள் கடைசியாக கண்டார்களே தவிர அதுக்கப்புறம் செத்து போனதுக்கப்புறம் அவன் கல்லறையை யாரும் என்ன செய்யலை, காணவில்லை. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போது ஏன் அப்படின்னு கேட்டால், தேவன் வந்து அடக்கம் பண்ணுற மாதிரி அடக்கம் பண்ணிவிட்டு எப்படி இயேசுனுடைய சரீரம் 3ஆம் நாளில் எழும்புமோ அதுபோல் அவருடைய சரீரத்தையும் கொண்டு போயிடுறார். ஏன்னா இந்த மோசையினுடைய இந்த பாடியை திரும்ப ரீயூஸ் பண்ணணும். அந்த பாடி வந்து அழியக்கூடிய சரீரத்தை அழியாமை உள்ளதாக தேவன் வந்து அதை வைத்திருக்கிறார். ஏன்னா மறுபடியும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இவங்க தான் அந்த பூமிக்கு வர போகிறாங்க. அதுக்காக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இந்த சரீரத்தை எடுத்துறாரு. இப்போ எக்ஸாக்டாக நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னென்னா, மோசே சொல்கிறாரு, என்னை போல ஒரு சகோதரனை உன் நடுவிலிருந்து உனக்காக தேவன் என்ன பண்ணுவார், எழும்ப பண்ணுவார். இப்போது இயேசு மரித்தது போல மோசையும் மரிக்கிறார். ஆனால் அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் கல்லர் குழியை யாரும் என்ன செய்யலை, பார்க்கல. இவங்கெல்லாம் என்ன மோசையை விட்டுட்டு பயணப்பட்டிருப்பாங்க நினைக்கிறீங்களா? எவ்வளவு மோசை மேலே பாசமுள்ள எவ்வளோ பேர் விசுவாசிகள் இருந்திருப்பாங்க. போய் எல்லாம் தேடு தர்றான். எலியாவை கர்த்தர் எடுத்துகிட்டு போது அப்படி தான். எலிசா வந்து தேடாத அவர் அக்கின்றத்தில் ஏறி போயிட்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பெருங்கூட்டம் போய் தேடுன்னு சலிச்சு போய் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு கூட அந்த சரீரத்தை எடுத்துறார். இது யூதாவில் நம்ம 1ஆம் அதிகாரத்தில்
நம்ம வாசிக்க ஒரு அதிகாரம் தான் இருக்குது. யூதாவில் எழுதப்பட்டிருக்கிறது 9ஆம் வசனத்தில், பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். பாருங்க, மிகாவேல்கிட்ட வந்து மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசு என்ன பண்ணுறான்? தர்க்கம் பண்ணுறான். இப்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறபடி அந்த பள்ளத்தாக்கில் மோசேயினுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் எல்லா பரிசுத்தவான்களும் மரித்து இந்த உலகத்தில் அடக்கம் பண்ணப்படுகிறது போல மோசேயும் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் அந்த சரீரம் மண்ணிலே இருந்திருக்குமானால் பிசாசு வந்து அந்த சரீரம் எங்கே அப்படின்னு போய் மிகாவேல்கிட்ட போய் ஃபைட் பண்ணியிருக்க மாட்டான், தர்க்கம் பண்ணுறான். இப்போ மிகாவேலும் வந்து பாருங்க ரொம்ப பாலிஸாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடுறாரு. என்னன்னா, அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல். இப்போ ஏன்னா ஒரு பிரமாணம் இருக்கு, மண்ணானது மண்ணுக்கு திருமணம், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது. மண்ணுக்கு திருமலையே, அவன் மண்ணான சரீரம் எங்கே அப்படின்னு அவன் கேட்குறான். ஆனால் அவன் சொல்கிறான், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, நீ என்கிட்ட வந்து ஃபைட் பண்ணுற, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக போயிடுறார் மிகாவேல். அப்போ என்ன அர்த்தம்னா, மோசேயினுடைய சரீரம் அழிவை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்க, அப்படியே ஒரு படத்தை கொடுக்குறாரு புதிய ஏற்பாட்டில். இந்த மோசே எழுத பிரமாணத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களே, அந்த மோசேக்கு என்ன நடந்தது? அவன் அழிவை காணாதவனாக அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறானே, இதையெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீங்களே. அவன் மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழும்புவார் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஏன் அதை நம்ப மறுக்கிறீர்கள்? அதனால தான் எல்லாத்தையும் விழா வாரியாக ஆண்டவர் வந்து கோட் பண்ணுறாரு. மோசே என்ன சொன்னார்? அவனே ஒரு உதாரணமாக இருக்கிறான். அவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டது ஒரு உதாரணமாக இருக்கிறது. இதையெல்லாம் நியாயப்பிரமாணத்தை வாசித்து கொண்டே நீங்கள், அவன் என்னை குறித்து தான் சொல்லியிருக்கிறான், உங்களுக்காக உங்கள் நடுவில் இருந்து ஒரு சகோதரனை எழும்ப பண்ணுவேன்னு சொன்னார். நான் உங்கள் நடுவில் இருந்தால் எழும்பியிருக்கேன், ஆனால் நீங்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, நம்ப மாட்டேங்கிறீங்க. அது மாத்திரமல்ல, நான் மரிச்ச உடனே முடிஞ்சு போகும்னு நினைக்கிறீங்க. மறுபடியும் நான் எழும்புவேன் என்பதை குறித்து தானே மோசே தன்னை பற்றி சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியர் கட்டாக இயேசு வந்து இந்த எம்மாவூருக்கு போன சீஷர்களுக்கு ரொம்ப விளக்கமாக அதை பற்றி பேசுகிறார். அதோடு அவர் நிறுத்திடல, ரொம்ப மறுபடியும் அந்த இடத்துக்கு வருவோம் பாருங்கள். லூக்கா சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அவர் வந்து அந்த சீஷர்கள்ட்ட பேசும்போது, லூக்கா 24:26 கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் எங்கெல்லாம் தன்னை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் வழிநடுக என்ன செய்கிறாரு? மோசே நியாயப்பிரமாணத்தில் மோசே சொன்ன காரியங்களை எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரில் இருந்து சகல தீர்க்கதரிசிகளும், மோசையிலிருந்து எல்லா தீர்க்கதரிசிகளும் என்னை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா தீர்க்கதரிசிகளும் சொன்ன வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். நான் சொல்லுகிறேன், மோசேயினுடைய சரீரம் அழிவை காணாததாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க கூடுமானால், நான் சொல்கிறேன் நம்முடைய சரீரங்களும், நான் சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்தில் தேவன் நியமித்திருக்கிற காலங்கள் நன்றாய் வாழ வேண்டுமானால் நிச்சயமாகவே அழிவை காணாமல் நம்மளால் வாழ முடியும், அழிவை காணாமல் வாழ முடியும். அதனால தான் லாசர்கிட்ட வந்து சொல்கிறாரு, மரியாள் மார்த்தாள்கிட்ட சொல்லும்போது சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றைக்கு மரணத்தை காணாமலும் அது அழிவை காணாமல் அவன் இருப்பான். இப்படிலாம் இயேசு யோவானில் நிறைய பேசுகிறார். ஏன்னா அவர் மரணத்தை பரிகரித்து உயிரோடு என்ன பண்ணியிருக்காரு? எழும்பி இருக்கிறார். இப்போ பாருங்க, சங்கீதத்துக்கு வரும். சங்கீதத்தில் 16வது சங்கீதத்தை வாசம் இல்லையா, அதில் அங்கே ஒரு சங்கீதம் கோட் பண்ணப்பட்டிருக்கிறது. 16வது சங்கீதத்தில்
10வது வசனத்துக்கு வரும் பாருங்க. 16ஆம் சங்கீதம் 10வது வசனம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். என்னுடைய ஆத்மாவை பாதாளத்தில் விட மாட்டீங்க, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பாருங்கள், இந்த சங்கீதத்தை எடுத்து தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பேதுரு இப்போ பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட பெந்தகோஸ்து நாளில் பிரசங்கம் பண்ணுறார் இல்லையா, அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இதைத்தான் அவர் சொல்கிறார். தீர்க்கதரிசி இதை பற்றி சொல்லியிருக்கிறார் இல்லையா, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து. அப்போஸ்தலர் 2:29 பாருங்கள். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான், அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறதே. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியினால். தாவீதுக்கு விளங்குது, என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை தேவன் என்ன பண்ணுவார், எழும்ப பண்ணுவார், அந்த தேவகுமாரன் என்னுடைய சந்ததியில் வருவாருங்கிறது தாவீதுக்கு விளங்குது. அதனால் அந்த ஆத்துமா மரணத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம், இது ரொம்ப முக்கியம், அவருடைய ஆவி மட்டுமல்ல, அவருடைய மாம்சம். மாம்சம் அதுதான் நான் சொல்ல வந்தேன். மோசேயினுடைய மாம்சம் அழிவை காணாமல் தேவனாலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. எக்ஸாக்டாக அவன் இயேசுவை பிரதிபலிக்கிறவனாக இருக்கிறான். அப்போது மோசேயினுடைய மாம்சமே அழிவை காணாமல் தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுமானால் இயேசுடைய சரீரம் அழிவை காணாமல் ஏன் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது? ஆனால் சீஷர்களே அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த அவரா இவர் இது ஒரு ஆவி போல அப்படின்னு நினச்சாங்க. ஒரு ஆவியை காண்கிறதாக எண்ணி சீஷர்லாம் பயந்தாங்க. பயந்ததுனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் ஆவி இல்லைடா, எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டார். அப்புறம் சொல்கிறார், எனக்கு எலும்புகளும் மாம்சமும் உண்டாயிருக்கிறபடி ஒரு ஆவிக்கு என்ன செய்யாது இருக்காத, கொஞ்சம் தொட்டுலாம் பாருங்கடா அப்படிங்கிறாரு. அப்போது அவருடைய மாம்சம் அழிவை காண்பது இல்லை என்று முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்தை தான் அவர் கோட் பண்ணுறார். கோட் பண்ணுற மாத்திரமல்ல, அவர் 33 பாருங்க, தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகி இதை பொழிந்தருளினார். தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடு வரைக்கும் நீர் என் வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். இப்போ பாருங்க, இது எங்கே போகிறேன்னா அப்படியே 16ஆம் சங்கீதத்திலிருந்து 110ஆம் சங்கீதத்துக்கு போகிறார். அப்படியே மேற்கோள் காட்டுறார். அப்படி திருப்பி கொள்ளும் பாருங்கள். 110ஆம் சங்கீதத்தில் தான் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா வலது பார்சத்தில் உட்காரும் என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 110:1, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடு வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும், உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமாய் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடிய காலத்தில் கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். நீர் மெல்கிசேதேக்கு முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமல் இருப்பார். பாருங்கள், மெல்கிசேதேக்கு முறைமையின்படி ஆசாரியர் ஆக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்துன்னு தெரியும். இப்போ இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ன பண்ணுறாருன்னா, மரித்தோரிலிருந்து எழுப்பினது மாத்திரமல்ல, தம்முடைய வலது பார்சத்திலே பிரதான ஆசாரியராக அவரை வீற்றிருக்கும்படியும் செய்கிறதை பார்க்கிறோம். அப்போது ஒவ்வொரு இடத்துல இருந்தும் தேவன் இப்படியே சொல்லிட்டே போகிறாரு. இன்னும் யோனாவை பற்றி பேசியிருப்பார். மனுஷகுமாரன், யோனா தீர்க்கதரிசி மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்தது போல் மனுஷகுமாரன் என்ன செய்யணும் இருக்கணும்
அதை பற்றி பேசியிருப்பார். அது மாத்திரம் இல்லை, இன்னும் வந்து ஓசியாவில் அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, தானியேலில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா தீர்க்கதரிசிகளும் இயேசுவை பற்றி சொன்ன அத்தனை காரியங்களையும் இந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு என்ன செய்கிறாரு, விலைக்கு காண்பிச்சுட்டே போகிறார், விலைக்கு காண்பிச்சுட்டே போகிறாரு. இப்போ கொஞ்சம் அப்படியே ஃபயர் அவங்களுக்குள்ளே உண்டாகுது. ஆனாலும் இன்னமும் கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டாருங்கிறது என்ன செய்யலை, அவங்க நம்பலை. இயேசு என்ன பண்ணுறாருன்னா, அப்பாலே போகிறவர் போல் என்ன செய்கிறாரு, தன்னை காண்பிக்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எப்பா ரொம்ப தூரம் பேசிட்டு வந்துட்டோம், இப்போது பொழுது போயிடுச்சு, அடுத்த ஊருக்கு போய் சேர முடியாது, நீர் ராத்திரி எங்களோட தங்கும் அப்படின்னு இயேசுவை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆண்டவர் பார்க்குற, அடப்பாவில இவ்வளவு பயில பிரசங்கம் பண்ணி இன்னும் மண்டைக்குள்ள என்ன செய்யலை. ஆனால் அந்த தலைக்குள்ளே ஏற மாட்டேங்குது, சில விஷயம் ஏறவே மாட்டேங்குது. இயேசு இவ்வளவுலாம் பிரசங்கம் பண்ணி பார்க்குறாரு, திரும்ப திரும்ப பிரசங்கம் பண்ணுறாரு, அவ்வளவு தீர்க்கதரிசிகள் சொன்ன அத்தனையும் எடுத்து காமிக்கிறாரு. இப்போமாது ஆம் என் ஆண்டவர் உயிரோடு எழுந்துட்டான்னு சொன்னாங்க. அவங்க ஏதோ அவர் வழிபோக்கன போன ஒரு மனுஷன் மாதிரி அவர் மேலே பரிதாபப்பட்டு, கொஞ்சம் ராத்திரி எங்கள் வீட்டில் இருந்துட்டு போயா, பொழுது போயிடுச்சு, அடுத்த ஊருக்கு போய் சேர முடியாது, ராத்திரில் ஏதாவது கல்வரி கையில் மாட்டிக்க போகிற அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ இயேசு பார்க்குறாரு, இது என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ அங்கே போயிட்டு மறுபடியும் அப்பத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். அப்பத்தை எடுத்து சாப்பிடும்போது பிட்டு ஆசீர்வதித்து கொடுக்குறாரு. அதை தின்னும்போது தான் அவங்களுக்கு கண்ணு திறக்கப்பட்டு பார்க்குறாங்க, அட இயேசு நம்மளோட இருக்கிறாரு அப்படின்னு. நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்தெல்லாம் அவர் காமிச்சிட்டு இருக்க முடியாது, நான் உயிரோடு இருக்கிறேன்னு. இன்னும் உங்கள் ஒவ்வொரு வீடுக்கும் வந்துக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் வார்த்தையின்படி நம்பியே ஆக வேண்டும். அதனால தான் தோமாட்ட சொல்கிறார், எல்லாம் நீங்கள் சீசர்கள் பூரா பார்த்தாண்டா நம்புறீங்க, அந்த நீ இல்லை 10 பேர்கிட்ட போனேன் அவங்களும் நம்பலை, இப்போ தோமாவும் நம்பலை, எல்லோரும் இப்படி தான் இருக்கீங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் மேலே தேவன் நம்பிக்கை வைத்து சொல்லியிருக்கிறார், கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்மளை பற்றி தான் சொல்லியிருக்கார். நம்மெல்லாம் காணாமல் இருந்தும் விசுவாசிக்கிறவர்களாக சொல்லுவோம். நான் காணாமல் இருந்தும் இயேசுவை விசுவாசிக்கிறவன். இந்த உயிர்த்தெழுதல் நாளில் ஒருவேளை பிரத்யட்சமாக இயேசு வந்து நான் தான் உன்னை குணமாக்குற பரிகாரின்னு தழும்ப காமிக்காமல் இருக்கலாம், உன்னை ஐஸ்வர்யவானாக மாற்ற ஐஸ்வர்ய சமணர் நான் தான் காமிக்காமல் இருக்கலாம், உன்னை கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கிற கட்டவிழ்க்கிற தேவன் நான் தான் அப்படின்னு உங்களை வந்து நேர காண்பிக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இது மெய் என்று நீங்கள் இந்த காலை வேளையில் நீங்கள் நம்புவீர்களானால் நீங்கள் கட்டவிழ்க்கப்படுவீர்கள். நீங்கள் கட்டவிழ்க்கப்படுவீர்கள். காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். ஆகவே ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறது. காணாமல் இருந்து நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். கண்டு விசுவாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன அப்படிங்கிறார். நான் சொல்கிறேன், இந்த உயிர்த்தெழுதல் நாளில் உங்களுடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மேலே இருக்கட்டும். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மட்டும் இல்லை, அவரோடு கூட நானே எழுந்திருக்கிறேன். எந்த வல்லமையும் என்னை கட்டவே முடியாது. அது வியாதிங்கிறதா இருக்கட்டும், தரித்திரங்கிறதா இருக்கட்டும், பில்லி சூனிய கட்டுகள், மந்திரவாதங்கள், பேய் கோளாறுகள், இந்த உலகத்தில் என்ன இருக்கோ, என்னென்ன டிமானிக் திங்ஸ் இருக்கோ, எதுவுமே உங்களை கட்டவே முடியாது. உங்கள் உயர்வை எந்த பிசாசின் வல்லமையிலும் தடுக்க முடியாது. உங்கள் பெருக்கத்தை, சபையினுடைய விரிவாக்கத்தை எந்த பிசாசின் வல்லமையிலும் தடுக்கவே முடியாது. இதை நம்ம ஒருமித்து உரத்த சத்தமாய் நம்ம அறிக்கையிட வேண்டியிருக்கிறது நம்முடைய மனதில். ஏன்னா அந்த மந்த புத்தியெல்லாம் கொஞ்சம் நீங்கணும். நமக்கு கொஞ்சம் தெளிவு அடைய மாட்டேங்குது. சிலங்களுக்கு பிரசங்கம் கேட்கும்போது நல்லா இருக்குது பாஸ்டர், இதை விட்டு வெளியில் போன உடனே அப்புறம் மறந்து போயிதுங்கிறாங்க சிலர். அப்புறம் போன உடனே அந்த உலகம் என்ன சொல்லுதோ அதுதான் அவங்களுக்கு ஞாபகம். ஏன்னா இங்கே 1 மணி நேரம் தான் இருக்கீங்க, வாரத்தில் மற்ற 7 நாளில் எல்லா மணி நேரமும் இந்த உலகத்தில் தான் என்ன செய்றீங்க. அப்போ இந்த உலகம் நிறைய சொல்லிக் கொடுக்குது, தப்பாக சொல்லிக் கொடுக்குது. அதுதான் நம்புறது ஈஸியாக இருக்குது. பாஸ்டர் சொல்கிறத நம்புறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உலகம் சொல்கிறது தான் பிடிக்குது அவங்களுக்கு, பயம் பிசாசு சொல்கிறது பிடிக்குது. நான் சொல்கிறேன், நான் சொல்கிறத நீங்கள் நம்புங்க.
நான் சொல்கிறத உண்மையாக தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூறுகிற ஜனங்களாக இருப்பீர்களானால் அதை நீங்கள் நம்புங்கள், நிச்சயமாகவே நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் மேலே வச்ச அன்புனால தாங்க இவ்வளோ வேலையை செஞ்சுருக்கிறாரு. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே நாமும் முந்தி அன்பு கூர்ந்தபடினால அவரிடத்தில் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் இயேசுவை சரீர வாழ்க்கையில் பார்க்கல, ஆனால் இயேசுடைய சத்தத்தை கேட்டார். இயேசு பேசின ஒரு சத்தத்தை கேட்டார். மொழியில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு, நான் எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். அவ்வளோதான். இதுதான் இயேசு நேரடியாக சவுல்கிட்ட பேசினது. ஆனால் அந்த சவுல் ஆண்டவருக்காக எடுத்துக்கொண்ட எஃபோர்ட் இருக்க, அது மற்ற எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் ரொம்ப அதிகமான ஒரு முயற்சியை அப்போஸ்தலனாகிய பவுல் எடுக்கிறார். பிரதான அப்போஸ்தலனுக்கு சற்றிலும் நான் குறைஞ்சவன் கிடையாதுங்கிறார். அந்தளவுக்கு அவர் அதிகமாய் பாடுகளை பட்ட ஒரு மனுஷன். இந்த இயேசுனுடைய இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்ம அனுபவிக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த வல்லமை யார்கிட்ட ரிவீல் ஆகுது அப்படின்னா, அவரிடத்தில் அன்பு கூறுவர்கிட்ட தான் இது வெளியாரமாகுது. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ரோமருக்கு திருப்பிக் கொள்வோம் பாருங்களேன். ரோமர் 8ஆம் அதிகாரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 வாசிக்கிறேன் பாருங்களேன். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் எல்லாரும் வாசிங்க, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே, சத்தமாக படிங்க, எப்படி ஜெயங்கொள்கிறவர்கள்? முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. நம்மளாம் யாரு? எப்படி ஜெயங்கொள்றவங்க? முற்றும் ஜெயங்கொள்றவங்கன்னா நீங்க எதுலையுமே தோத்து போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள். ஏனென்றால் இயேசு உயிர் தெழுந்துட்டாரு. அப்ப இந்த சூழ்நிலையை பார்த்து நான் கேட்கிறேன், என்னை எப்படி நீ தோற்கடிக்க முடியும்? நான் உன்னை ஜெயிப்பேன். ஒருவேளை வாழ்க்கையில் பிரச்சனைகளை நம்ம வாழ்வில் சந்திக்கலாம், ஆனால் நான் ஒரு நாளும் தோற்று போக மாட்டேன். கிறிஸ்துவின் மேல் நான் வைக்கிற அன்பிலே தோற்று போக மாட்டேன். காரணம், இயேசு என்னிடத்திலே அன்பு கூர்ந்து விட்டார். எனக்காக பாதாள பரியந்தமும் போய் இவ்வளவு பாடுகளையும் பட்டு உயிரோடு எழுந்துட்டாரு. இன்னைக்கு வாழ்க்கை பயணத்திலே நான் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், அதை பற்றி தான் எழுதுறாரு. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். அவர் சொல்றாரு, ஆல்வேஸ் மரண போராட்டமாக இருந்தாலும் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்றால், இயேசு பாருங்க, அடிக்கப்படுகிற ஆட்டை போல மயிர்கருத்தரிக்கிறதுக்கு முன்பாக வாய் திறவாது இருந்தார். சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல வாய் திறவாது இருந்தார் என்று பார்க்கிறோம். ஒருவேளை எனக்கு பேசுறது கூட இந்த உலகத்தில் ஃப்ரீடம் இல்லைங்க. இது இல்லைங்க கிறிஸ்தவமா? நான் சொல்றேன், அப்படி இருந்தாலும் கூட கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாருங்கிறாரு. ஒருவேளை நான் எதிர்பார்க்கிற விடுதலை எனக்கு இந்த உலகத்தில் கிடைக்கல, எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன். உயிர்த்தெழுந்த இயேசுவின் மேலே இந்த வைராக்கியம் நமக்கு இருக்கணுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு மேலே இந்த வைராக்கியம் இருக்கணும். எனக்காக அவர் பாதாள பரியந்தம் போனார். நான் போக வேண்டிய இடத்துல தேவனுடைய கோபம் அவரை இருத்தினது. அவருடைய அலைகள் எல்லாம் அவர் மேலே புரண்டு போனது. இன்னைக்கு நான் விடுதலையாக்கப்பட்டவனா இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால், என்னை கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு யார் பிரிக்க முடியும்?
யார் பிரிக்க முடியும்? இன்னும் சொல்கிறார், உபத்திரவமோ அப்படிங்கிறாரு. சில நேரங்களில் இயேசுவை பின்பற்றினால உபத்திரவங்கள் வரலாம். வியாகுலமோ, வியாகுலமான நிலைமைகள், வியாகுலப்பட்டு இயேசு ஜெபம் பண்ணதை பார்க்குறோம். துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோங்கிறாரு. பாருங்க, என்ன நேரிட்டாலும் வாழ்க்கையில் இழப்புகள் வந்தாலும், நாசமோசங்கள் நேரிட்டாலும், துன்பம் வந்தாலும், சாப்பிட உணவில்லாத ஒரு நிலைகள் வந்தாலும், இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோமே. இன்னும் சொல்றார், மரணமானாலும், ஒருவேளை நான் இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக மரிக்க வேண்டிய ஒரு நிலை வந்தாலும் கூட அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேனே தவிர கிறிஸ்துவனுடைய அன்பை நான் விட்டு விலக மாட்டேன். அதுதான் வேதம் சொல்லுகிறது. மரணமானாலும் ஜீவனானாலும். சிலருக்கு ஜீவனான் தான் இயேசு பிடிக்கும், ஆனால் மரணம்னா அப்பா இந்த பாடு எனக்கு எதுக்கு, நான் எதுக்கு இயேசுக்காக சாகணும், ஓடிடுவாங்க. ஆனால் பவுல் சொல்றாரு, மரணமானாலும். பாருங்களேன், ரெண்டுமே நம்மளை பிரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இப்போ ஜீவன் என்று சொல்லும் பொழுது நிறைய விசுவாசிகள் வாழ்ந்து கெட்டவர்கள் இருக்கிறார்கள். தேவனாலே மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றவுடனே இவர்கள் ஜீவனத்துக்குரிய அந்த பெருமை இருக்கே, ஜீவனத்துக்குரிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவுடனே கிறிஸ்துவை விட்டு விலகி போய் விடுகிறார்கள், சபையை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை நான் பார்க்கிறேன். கடன்லையும் வறுமையிலும் கிடக்கும்போது சொல்லுங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் கிடப்பாங்க. செழிப்பு வந்த உடனே நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, எங்களுக்கு தெரியும்னு போயிடுவாங்க. அப்போ என்னன்னா, இப்போ ஜீவன் இவர்களை என்ன செய்கிறது, பிரிக்குது. ஜீவன் என்றால் கிறிஸ்துவனுடைய ஜீவன் அல்ல, ஜீவனத்துக்கு உண்டான வாழ்வு வளமை இவர்கள் தேவனுக்குள்ளே நிலை நிற்காதபடிக்கு பிரிக்கிறது. பவுல் சொல்றாரு, மரணம் என்றாலும் நான் நிற்பேன், எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை வந்தாலும் இயேசுவினுடைய அன்பை விட்டு நான் பிரியவே மாட்டேன். இயேசுவினுடைய அன்பை விட்டு நான் பிரிய மாட்டேன். ஜீவனானாலும், இன்னும் சொல்றாரு, தூதர்களானாலும், தேவ தூதர்களானாலும். ஒருவேளை தேவதூதர்கள் வந்து கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நான் பிரிந்து போகக்கூடிய அளவில் எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னால் கூட நான் வந்து தூதர்களுடைய வார்த்தையை கேட்க மாட்டேன், இயேசுனுடைய வார்த்தையை தானே செய்வேன், கேட்பேன். நான் சொல்ல, இந்த உலகத்தில் சில நேரங்களில் சில தூதர்கள் என்ற வார்த்தை வந்து பல இடங்களில் ஊழியர்களுக்கும் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் சில ஊழியர்களால் சிலர் இடறி போகிறதை பார்க்கிறோம். அவங்க வந்து மிஸ்கைடன்ஸ் கொடுத்துட்றாங்க. நான் சொல்கிறேன், பவுல் சொல்கிறாரு, தேவனிடத்திலே நான் வைத்த அன்பை விட்டு தேவதூதனே வந்தால் கூட என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாதுன்னா மற்ற தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற புரட்டு போதகர்களாக இருக்கிற அவர்களால் நான் பிரிக்கப்பட மாட்டேன் அப்படிங்கிறாரு. இன்னும் சொல்கிறாரு, தேவதூதர்களானாலும் அதிகாரங்கள் ஆனாலும். ஒருவேளை அதிகாரம் போட்டு நீ சாமி கும்பிடக்கூடாது, கிறிஸ்துவ கும்பிடக்கூடாது, நீ வந்து பின்பற்றக்கூடாது அப்படின்னு அதிகாரங்கள், தேசத்தில் உள்ள அதிகாரங்கள் நம்மளை ஒடுக்கினா கூட, வல்லமைகளானாலும் சிலர் பவர்ஸ்னால அந்த இன்ஃப்ளூயன்ஸ் காட்டுவாங்க, நம்ம மேலே அதிகாரம் செலுத்த ஆரம்பிப்பாங்க. அந்த வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும். சில நேரங்களில் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஈவெண்ட்ஸு, நிகழ்விலே நடக்கக்கூடிய காரியங்கள் நாம் கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாதபடிக்கு சில நேரங்களில் எனக்கு என் காரியம் முக்கியமாக, நான் வந்து தேவனை தேடுறதுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுறது முக்கியமானா நிகழ்கிற என்னுடைய காரியம்தான் முக்கியம்னு சில நேரங்களில் அதில் போயிடுறாங்க கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு. பவுல் சொல்கிறாரு, நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலுங்கிறாரு. ஒருவேளை நிறைய ஒரு ஆசீர்வாதம் வருது, அதுக்காக நான் தேவனை விட்டு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும், ஒருவேளை உயர்வு வருது, அதுக்காக நான் இயேசு விடுவேனா? நான் சொல்கிறேன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல்லாம் அதுக்கு தான் உதாரணமாக இருக்கிறார்கள். உயர்வே வந்தாலும் நாங்கள் இயேசுவை விட மாட்டோம். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்து இருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வந்து கிறிஸ்துவனுடைய அன்பை புரிந்து கொண்டவர்களாக, அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
நிறைய நேரங்களில் அப்படியே அன்பேலன்ஸாக மாறிடுறாங்க மக்கள், அன்பேலன்ஸாக மாறிடுறாங்க. அன்பு கூறுற காரியங்களில் நம்ம ரொம்ப குறைஞ்சி போயிடுறோம், ரொம்ப சுயநலவாதிகளாக மாறிடுறோம். நிறைய நேரங்களில் நம்ம அன்பாக இருக்கிறோன்னு நினச்சிக்கிறோம், ஆனால் அன்பிலே குறைவுள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம். இயேசு நமக்காக செய்த காரியங்களை நாம் நிறைய மறந்துடுறோம். அருமையானவர்களே, 2 காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, இயேசு உயிர்த்தெழுந்தார். அதற்கு மோசேயினுடைய ஆகமங்களிலிருந்து அங்கே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்திலிருந்து சகல தீர்க்கதரிசிகளும் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. அப்போ இயேசு அதற்கு ஒப்பாக அவர் மரணத்தை பரிகரித்து சாவாமையுடையவராய் அதே சரீரத்தில் அழிவுக்கு உட்படாமல் எழுந்து தேவனுடைய வலது பார்சத்தில் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாகவும் பிரதான ஆசாரியராகவும் அவர் வீற்றிருக்கிறார். அங்கே வீற்றிருக்கிறது மட்டுமல்ல, அவர் சீஷரெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க பார்த்து கொண்டிருக்கும்போது எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்தார். சீஷர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசித்தப்படுத்தினார்கள். தேவன் அவர்களோடு கூட இருந்து கிரியை நடப்பித்து. நல்லா கவனிங்க. இப்போது அங்கே போய் உட்காந்துட்டு அவர் சொல்கிறாரு, நீ போய் ஏதாவது செஞ்சீங்கன்னா என் நாமத்தினால நானும் செய்வேன். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் இல்லாமல் இயேசுவால் ஒன்று செய்ய முடியாது. அன்றைக்கி இயேசு சரீரத்தில் இருக்கும்பொழுது அவர் போய் செஞ்சுக்கிட்டே இருந்தார். இப்போ அவர் போய் அங்கே உட்காந்துட்டு சீசர்கிட்ட ஒரு கமெண்டை கொடுத்துட்டு போகிறார். என்னென்னா, நீங்கள் போய் சகல சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை செய்யுங்க, பிரசித்தப்படுதுங்க. இப்போ வேதம் சொல்லுது அடுத்த வசனமே, சீஷர்கள் எங்கு சுற்றி திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசித்தப்படுத்தினார்கள். தேவன் அவர்களுடனே கூட இருந்து, இயேசு அவர்களுடனே கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி இயேசுவுக்காக கிரியை செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவுக்காக கிரியை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்கள், இதை நாம் நன்கு உணர்வோம். இந்த உயிர்த்தெழுதல் நாளில் இயேசு எழுந்துட்டார், வலது பார்சத்தில் போய் பிரதான ஆசாரியர் வீற்றிருக்கிறாரு. இன்றைக்கு அவருடைய கரமாக, அவருடைய கால்களாக, அவருடைய கண்களாக, அவருடைய வாயாக நானும் நீங்கள் தான் இருக்கோம். நாம் போய் எதை செய்தாலும் இயேசு கூட இருந்து கிரியை நடப்பிப்பார். உயிர்த்தெழுதல் வல்லமை நீங்கள் அதில் பார்க்க முடியும். ஆகவே உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு நாளும் சந்தேகப்படாதீங்க. அவர் எழுந்தது மட்டுமல்ல, நீங்கள் எழுந்ததை குறித்தும் சந்தேகப்படாதீர்கள். அவரோடு கூட நீங்கள் எழுந்தவர்களாக இருக்கிறீர்கள். 2வது, அவர் உங்கள் மேலே அன்பு வச்சு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டார். இன்றைக்கி நாம் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு ஒரு நாளும் பிரியாதிருங்கள். அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாக இருங்கள். அன்பாக இருக்கிறது மட்டும் இல்லை, அன்பை காண்பிக்கிறவர்களாக, அன்பு பாராட்டுகிற ஜனங்களாக நாம் இருக்கணும். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய வார்த்தைக்காக எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிவா. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட நாமத்தினாலே உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம். மரித்து எங்களுடைய சார்பாக நீர் உயிரோடு எழுந்திருக்கிறீர். இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவரீருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை பெரிதாய் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் இந்த காலை வேளையில் கட்டவிழ்த்து விடுகிறோம். சரீரத்திலும் ஆவியிலும் பொருளாதாரத்திலும் கட்டப்பட்டிருக்க கூடாத ஜனங்கள் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். கர்த்தாவே, எந்த வல்லமையும் தேவனுக்காக நாங்கள் கிரியை செய்ய விடாதபடிக்கு எங்களை கட்ட முடியாது. நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அன்பு கூறுகிறவராலே நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் தகப்பனே, நீர் எங்களிடத்தில் வைத்த அன்பினால நாங்கள் ஜெயம் கொள்ளுகிற மக்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வெற்றியை எந்த சத்துருடைய வல்லமையும் தடுக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பினாலே, எங்களிடத்தில் அன்பு கூறுகிறவராலே நாங்கள் எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் பெறுகிறோம் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். குறைவுகளை மன்னித்தருளுவீராக. மனம் கசந்த அழுத பேதுருவை போல குற்றங்களை நாங்கள் உணர்த்தப்படுவோமானால், எங்களுடைய கண்ணீரை நீர் காண்கிற தேவன், எங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறவர், துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர்.
ஆண்டவரே மறுபடியும் அதே பேதுருவிடத்தில் வந்து அன்பை பற்றி பேசினதை நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே உயிர்த்தெழுதல் நாளில் ஆண்டவரே பெண்கள் இயேசுவினிடத்தில் வைத்த அன்பை நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே கந்த வர்க்கங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அதிகாலை வேளையில் கலர் இடத்திற்கு போன மகதலேனாளை பார்க்கிறோமே, மற்ற மரியாளையும் பார்க்கிறோமே. ஆண்டவரே கர்த்தாவே அந்த பெண்களைப் போல இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அன்பு கூற ஆண்டவரே அன்பு கூறுகிற பாத்திரங்களாய் மாறட்டும். ஆண்டவரே சூழ்நிலைகளை காரணம் சொல்லி கொண்டு இராதபடிக்கு அன்பு கூறுகிற பாத்திரங்களாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக மாற்றுவீராக மாற்றுவீராக. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.